மதுரையில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்ற நிலையில் அதை அப்படியே தத்துருவமாக நடித்து காட்டியுள்ளனர் பாலமேடு சிறுவர்கள். இவர்கள் ஜாலியாக நடத்திய அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை இதோ உங்கள் பார்வைக்கு. என்ன இது ஜல்லிக்கட்டு வர்ணனை மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? யோசிக்காதீங்க, மாதிரி எல்லாம் இல்ல, ஜல்லிக்கட்டு போட்டியே தான். ஆனா இது நம்ம சின்னவங்க நடத்தின ஜாலியான ஜல்லிக்கட்டு. பொதுவா பசங்க எதை அதிகமா பார்த்தாலும் அத அப்படியே பண்ணுவாங்க. நிறைய பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததோ டீச்சர் மாதிரி நடிச்சு டீச்சர் விளையாட்டு விளையாடுவாங்க. அப்படிதாங்க மதுரை மாவட்டம் பாலமேடு பகுதியை சேர்ந்த இந்த பசங்க ஜல்லிக்கட்டு போட்டிய பார்த்தே வளர்ந்ததுனால ஜல்லிக்கட்டு அவங்க ரத்தத்திலேயே ஊறி போயிருக்குன்னு தான் சொல்லணும். இல்லனா இப்படி ஜாலியா ஒரு ஜல்லிக்கட்டு போட்டிய தத்ரூபமா நடத்தி காமிக்க முடியுமா? பொங்கல் பண்டிகை ஒட்டி மதுரை மாவட்டம் பாலமேடு பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போ அங்கு விளையாடிக்கிட்டு இருந்த சிறுவர்கள் தங்களுக்குள்ள ஜாலியா ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தினாங்க. இதில் காளைகள், மாடுபிடி வீரர்கள், வர்ணனையாளர்கள், காளை வளர்ப்போர், பார்வையாளர்கள் என எல்லாமே இந்த சிறுவர்கள் தான். வாடிவாசல் பகுதிக்கு வந்த சிறுவர்கள் கதவை திறந்து காளைகளை போல் வெளியே வந்தனர். காளைகள் என்பதற்கு அடையாளமாக முதுகில் தேங்காய் நார் கொண்டு திமிலை உருவாக்கியிருந்தனர் இந்த சிறுசுகள். வாடிவாசல் வழியாக காளைகள் ஒவ்வொன்றாய் வெளியேற மாடுபிடி வீரர்கள் பாய்ந்து சென்று காளையை அடக்கினர். காளையை மூக்கணாங்கயிறை பிடித்தபடி வாடிவாசலுக்கு கொண்டு செல்வது போலவும், காளைகள் வீரர்களை உதைப்பது போலவும், முட்டி தூக்குவது போலவும் தத்ரூபமாக நடித்து அசத்தினர். இதில் கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம வர்ணனையாளர்கள்தான். நிஜமான ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளையும் வீரர்களையும் தாண்டி போட்டிய கலகலப்பா நடத்திட்டு போறது இந்த வர்ணனையாளர்கள்தான். அதற்கு கொஞ்சமும் குறையாம இந்த வர்ணனையாளர்கள் வாடிவாசல் மேல் அமர்ந்து கொண்டு வர்ணனையில அசத்துனாங்க பாருங்க. இந்த மாட்டை புடிச்சா பெயர் சொல்லும் செல்லப்பிள்ளை அமைச்சர் மூர்த்தியார் வழங்கும் தங்க காசு, ரோசாப்பூ குலுங்குது மாடு அடக்கி பாரு, வீர தமிழச்சியோட மாடு விருது முடிஞ்சா புடிச்சு பாரு, மாடு சுத்தினா சைக்கிள் பரிசுன்னு சொல்லி போட்டிய கலகலப்பா ஆக்கிட்டாங்க இந்த வாண்டு வர்ணனையாளர்கள். அது மட்டுமா, ரெஸ்கியூ டீம் மாடு வீரர்களுக்கு தண்ணி கொடுங்கப்பா, ஏய் மீடியா கேலரிக்கு தண்ணி கொடுங்கப்பா என சொல்றதும், ஒரே மாட்டை 2 பேரும் புடிச்சதுனால உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து மட்டும்தான் ஓடு ஓடு என கூறி நம்மள வியக்க வச்சுட்டாங்க. இது ஜாலியான ஜல்லிக்கட்டா இருந்தாலும் ஜல்லிக்கட்டு போட்டி இவங்க மனசுல எந்த அளவுக்கு ஆழமா பதிஞ்சு இருக்கிறதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிச்ச போது அதை மீட்டெடுக்க உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள் தன்னெழுச்சியாய் போராடினாங்க. இதோ இப்ப அவங்களுக்கு அடுத்த தலைமுறை வந்துட்டாங்க. இவங்க மாதிரி பசங்க இருக்கிற வரைக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிய யாராலையும் தடுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. மாலை முரசு செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் மதிவாணனுடன் ஷீவா ஜானட்.